ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்முடைய இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக். இந்த ஜென்ரல் டாப்பிக்கில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை, எந்த சண்டையை நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த சண்டை வந்து தேவையில்லாத சண்டை, உப்பு பெறாத சண்டைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக வந்து எடுத்து பேசணும். அதனுடைய முதல் பாகத்தில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டாவது பாகம். இதில் இன்னும் நேயர்களுடைய கமெண்ட்டு, அதற்கான எதிர்வினைகள், பதில்களெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ பார்த்து ரசிங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீடைல்ஸ் மூலமா உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில சப்போர்ட்டுகளை கொடுங்க. மகிழா வந்து சொல்லியிருக்காங்க, கம்மிங் சாட்டர்டே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு 1 hour பர்மிஷன் போட முடியாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்றாங்க. அடுத்த பிடிஎம் வர்ற வரை இதையே சொல்லி சண்டை போடணும். வச்சு செய்யுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து விஷால், மை மைண்ட் வாய்ஸ், வீரன் திருடனுக்கு தேல் கொட்டினது போல் நின்றான். சரியான பதில் தான் இது. வீரன் இப்பொழுது உதவி வாங்குவான் என்று நினைத்து கொண்டு உதவி வாங்கினான். வீரன் செய்வது தெரியாது நின்றான். ஐயோ, சரியான காமெண்ட். சூப்பர் சூப்பர் சூப்பரா சூப்பரா சூப்பரா. ராஜி சொல்லிருக்காங்க, ஆஃப்டர் a fight eating together with them hits different. Me and my sister acts as if nothing happened. They still mimic each other's reactions of dialogue while eating அப்படின்றாங்க. ஓகே, நைஸ். ஜிஜி அடுத்து கமெண்ட் பாருங்க. என்ன சாரி கேட்டுட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தான் தெரியலையா. ஏதாவது இவ எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஐயோ ரொம்ப. ஆனா இதை நான் வேற மாதிரி சொல்லிடுவேன், பப்ளிக்கா என்னால சொல்ல முடியல, அவ்வளவுதான். இந்த பொம்பளைங்க சரி விடுங்க. அதுதான் மேடம், இந்த உலகமே அதுக்கு தான் இயங்குது. நம்ம சொன்னா அது அப்புறம் வேற லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. சரி, அதனால நீங்க அமைதியா இருந்தா போதும் சார். ஓகே. என் டிடி சொல்லிருக்காங்க, எஸ்டர்டே சொன்னீங்கல்ல மீட் பண்றேன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு லேட் ஆயிட்டுன்னு ஏர்போர்ட் போயிட்டு திரும்ப அவங்க கிட்ட பேசுவீங்களா, இல்லன்னா நகர்தல் உணர்ந்த நகர்தல் அழகுன்னு நகர்ந்து போயிருவீங்களா? நகர்ந்துட்டேன். அவங்க வந்து கேட்டாங்க, அண்ணே என்னன்னே எங்கள் வாய்ஸே இன்னொருட்டே கேட்க மாட்டீங்கன்னாங்க. நான் இன்னும் இது வரலையும் கேட்கவே இல்லை, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப் டே கூட விஷ் பண்ணியிருந்தாங்க. பிஸியாக இருக்கிறவங்களாம் நம்ம எதுக்கு நம்ம வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு, அவங்க வேலையை பார்க்குறாங்க. இது எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எனக்கு அதுதான், எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, எனக்கு அது போதும், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் தான் திரும்ப 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 சந்திக்கணும்னு சொன்னீங்க. நான் சொல்ல, திரும்ப திரும்ப சந்திக்கணும்னு சொன்னது நீங்கள் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் கிளம்புற நாளுக்கு கூட நான் வந்து சென்னையில் இருக்கணுன்றதுக்காக என் பிளான்லாம் மாற்றி சென்னையில் இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து தென்காசி வேலையை வச்சுருந்தேன். தென்காசிலாம் முடிச்சுட்டு முதல்ல சென்னைக்கு வந்துடுவோன்றதுலாம் இந்த காரணத்துக்காக தான். சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன், அந்த டைமுக்கு நான் வந்து 3 நாள் அங்கே வந்துடுவேன் நான் அப்படின்ட்டு. 3 நாளுமே நீங்கள் எனக்கு காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணவே இல்லை. அதுதான் மேட்டர். அதனால அருணமா வந்திருக்காங்க. விஷால் சொல்லிருக்காப்ல, எங்க அப்பா கொடுக்காத செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் லெசன்ஸ் நீங்களும் சுதா மேமும் கொடுத்திருக்கீங்க, நீங்க சொல்லிதான் தெரியுது, ரியலைஸ் பண்றேன் அப்படின்னு போட்டிருக்காப்ல. தேங்க்யூ சோ மச் விஷால். சூப்பர் சூப்பர். அண்ட் டிடி வந்து உங்க டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. 200 ரூபாய்க்கு வாங்கினா அங்கங்க பாப்ளிங்கா வருது. ஊருக்கு போகும்போது கையில் எடுத்து தூக்கி போட்டு போன போல இருக்கு. நல்லா இருக்குன்னு தான் வாங்கினேன். ஏன்னா இந்த மெட்டீரியல் இது இதாகுது. சரி, பார்ப்போம். ஓகே. அண்ட் கவிதா நாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களா இல்ல கவிதா பழைய கவிதாவான்னு தெரியல. ஓகே. ஃபைட் வேர் மோர் இன் தி ஃபர்ஸ்ட் 2 years. Now it is far and few. Yes, both get more tolerant over time. After fights could have been avoided if we just ignore irritating habits and walk away. Okay. Nice. சூப்பர். அண்ட் ஜெய்சீல் சொல்லிருக்காப்ல, ஜாக்கினா சுதாமா, இந்தியன் மேனுஃபேக்சர்ட் கார்ஸ் லண்டன்ல இருக்கா, ஆர் தே ஹேவ் ஒன்லி யூரோப்பியன் மேட் கார்ஸ் ன்னு கேட்டிருக்காங்க. இல்ல, நம்ம மாருதி சுசுகியே அங்க இருக்கு. சுசுகியே இருக்கு. நம்ம கம்பெனி ப்ராடக்ட், நம்ம ஏரியா, நம்ம ஊர் ப்ராடக்ட்ஸ் அங்க ஒண்ணுல. இப்போ இங்க இருக்கிற நிசான், கியா,
சுசுகி, அதான் மாருதி சுசுகி, இதெல்லாமே அங்கே இருக்குது. அப்புறம் அவங்களுக்குன்னு இந்த வாக்ஸால்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஒன்று ஒரு அவங்களுடைய பிராண்ட் கார் ஒன்று, அவங்க ஊர் கார் ஒன்று இருக்குது. அது அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கார் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த கார்லாம் சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு கிடைச்சது கியா சீடு அதுதான் கிடைச்சது. பார்ப்போம், ஆண்டவனுடைய அனுகிரகம் வந்து நல்லா காசுதுன்னா புது கார் ஒன்று வாங்கணும். அண்ட் ரம்யா சொன்னது ஒரு நிமிஷம் ஜாக்கி. ஓகே, ரம்யா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபைட்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் ஆர் மோஸ்ட்லி நாட் நீடட். ஐ ஆம் லைக் ஷாம்பெயின், பொங்கிடுவேன் ஃபாஸ்டா அண்ட் தென் இமிடியட்லி புஷ்ஷுன்னு ஆகிடுவேன். சே, தேவையில்லாம வாய் விட்டோமேன்னு சாரி சொல்லிடுவேன் when I can அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 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 ஃபைன். இது அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் பக்கம் பாருங்க, நான் சொல்லுங்க. ஃபாத்திமா வந்து இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்களா, இனிமே மெசேஜ் பண்ணலாமா பாரு. சூப்பர். ஓகே. லதா இப்ப சொல்லிருக்கா, I give more time and explain when it's a fight within the family. Those I love and value. Else I just make a point and ignore the person. Usually my fight will be more of a conversation and never an insult அப்படின்னு சொல்லிருக்கா. சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். அண்ட் லவ் போயம்ஸ் இப்பதான் வந்திருக்காப்ல, ஹாய் சொல்லிருக்காரு. ஃபாத்திமா சொல்லிருக்காங்க, ஜாக்கி we fight a lot small fight, big fight, lot small fight, big fight, but the best thing is after years we talk about that fight and laugh on. நல்ல விஷயம். ஓகே, பாருங்க எங்க பாருங்க, அடுத்த லைன் ரொம்ப முக்கியம், கவனிச்சு பாருங்க. யூசுவலி அவங்க தான் சண்டை போடுவாங்களா, ஐ பிக் த ஃபைட், ஹி டசன்ட் ஃபைட் வித் மீ. ஏன்னா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், கடைசியில சாரி நம்ம தான் கேட்க போறோம்னு அவருக்கு நல்லா தெரியும். அபுக்கு இந்த கர்மத்துக்கு என்ன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அமைதியா போயிடலான்ட்டு அவர் போறாரு. இது வந்து நல்லா இறங்கி கும்மா குத்துன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதேதான், பட் அந்த மாதிரி சில பேர் எல்லாம் இருக்க மாட்டேங்கிறாங்க ஜாக்கி, சண்டை வரிஞ்சு கட்டின்னு போடுறாங்க. சரி விடுங்க. விஷால் சொல்லிருக்காப்ல, எனக்கு ஜே மேல சின்ன ஏஜ்ல இருந்தே இஷ்யூ தான். ஃப்ரம் விஜய் அண்ணா தலைவா இஷ்யூ and after I went through history and learned about her dark pages. Okay. நல்ல வேளை விஜய் கூட சண்டை போட்டதுனால நீங்க அந்த ஹிஸ்டரியாவது பாத்தீங்க, இல்லைன்னா அதுவும் தெரியாம போயிருக்கும். லாவண்யா குரு சொல்லிருக்காங்க, worst part of the fight is the guilt we go through. Correct. Okay. Especially with family members. நம்ம தப்பே இல்லனாலும் we end up asking sorry no matter who did the mistake. Fight விட பெரிய regret guilt தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. Valid point. Correct. Okay. and டிடி சொல்லிருக்காங்க, ஐயோ ஜாக்கி, காட்டுக்குள்ள நிக்கிறத திருடினா ஏமா கட்டுக்குள்ளே நிக்காத திரிந்த காளையை நீங்க காட்டுக்குள்ள நாய் பேக் அடிச்சு தின்ட்டு எங்க நீங்க வேற. இல்ல சார், அப்படி சொல்ல, காட்டுக்குள்ள நிற்காத திருடுன. செம்மையா இருந்துச்சு ஜாக்கி. அருள் பிரகாசம்னு ஒரு சிங்கர் யூடியூப் சேனல்ல பாடி இருப்பாரு, செம்மையா இருக்கும், நீங்களும் கேளுங்க அப்படின்ட்டு. ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகே. Vikraam சொல்லிருக்காங்க, few days before my mom died she was complaining about some in family. Okay. I was not too mature and also the person she was complaining about, I liked that person too. Amma was not very happy about me not taking a stand. Okay. I regret now because my mom is not alive now. I find it's hard sometimes. I feel that I could have been more considerate of my amma அப்படினு சொல்லிருக்காங்க. Okay. Okay. Understood. And ராஜி வந்து நைஸ் டாக்ஸ் ஜிஜேக்கு போட்டிருக்காங்க. ஓகே, ஐஆர்எம் கேபி வந்து அந்த பாட்டு தான் உங்களுக்கு பாடியிருக்காரு, என்னில் அந்த பாட்டு. உன்னில் நானடி என்னில் நீ அடி உன்னில் நானடி ஓ பைங்கிலி நீதமும். சொல்லுங்க.
ஓகே. பிரியா, லதா இப்ப சொல்லிருக்காங்க, there were fights where my own people hurt me deeply. I have forgiven but I will never be able to forget. உண்மை, கண்டிப்பாக அது நிறைய இடத்துல அப்படிதான். அண்ட் ரம்யா சொல்லிருக்காங்க, நான் எல்லாம் சேடா குவைட்டா இருந்தா my husband will be happy that I am quiet as I talk a lot. அவர் ரொம்ப சாரி சொல்ல மாட்டாரு, நான் சாரி சொன்னா இம்மீடியட்டா சொல்லிடுவாரு. நானும் அப்படி சொல்லிக்க கூடாதுன்னு. ஓகே. மகிழா வந்து என்னன்னா, நம்ம கோவத்துக்கு மதிப்பில்லாத இடத்துல அமைதியா போயிடணும் அப்படின்னு இருக்கா. ரைட், பட் அதான் ரொம்ப கரெக்ட். பட் அந்த அந்த டிசிஷன்லாம் ரொம்ப நம்ம டக்குன்னு எடுக்க மாட்டோம் சம்டைம்ஸ், அதுதான் பிரச்சனை. ஓகே. அண்ட் ஜிஜே சிரிச்சிருக்க ஜெயஸ்ரீ சொல்லியிருக்காப்ல, ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி டிவி, ஜாக்கி வீலாக்ஸ் தமிழ், கதைப்போம் வா, டோட்டல் 4 சேனல்ஸ். ஜாக்கினாக்கு டைம் இல்ல, ஜாக்கினா சுதாமா தர டைம் கரெக்டா யூஸ் பண்ணுங்க, சப்போர்ட் ஆல் 4 சேனல்ஸ் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பொதுவாக எனக்கு வந்து இந்த கடப்பரப்புறது எனக்கு வராது. ஏன்னா நான் எழுதுறதோ பேசுறத கூட என் ஃபேமிலி கூட தெரியாது. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் சேனல்லாம் போட்டு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சொந்தக்காரங்களாம் ட்ரை பண்ணுவாங்களா, அது பண்ணவே மாட்டேன். தெரில, அது அப்படியே பிடிச்சா வா அப்படின்றதான் என்னுடைய அப்போலேருந்து இப்போ வரலையுமே அந்த ஒரு தெனாவட்டு கெத்துலாம் கிடையாது. அதுதான் இட்ஸ் மீ. பிடிக்குதா வா, பிடிக்கலையா போ. ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ரெஷர் டு ஆப்போசிட் பர்சன்ஸ், அவ்வளோதான். அது சகிச்சுக்கிட்டோ தலையெழுத்தோ அப்படின்லாம் வந்து அதை செய்ய வேண்டாம் அப்படின்றத. சொந்த தங்கச்சியாக இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து ஐயோ அண்ணன் பண்ணுதே அந்த சேனல் நம்ம வந்து வாழ வைக்கணுமே அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் 4 பேர் காமிச்சேன். பிடிச்சதா செய் அப்படின்றது தான். அதனால்தான் யாரோ எவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய பேச்சு பிடிக்கும் கொள்ளுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் யாருமே என் தங்கச்சிக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சு என் சேனல் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பார்த்துட்டு அமுக்குன மாதிரி இந்த மாதிரி உட்காந்துருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எப்படியும் நம்ப முடியல இப்போலாம். அதேதான் ஜாக்கி. அதேதான். ஓகே. ஐயப்பா மகிழா பாருங்க, அண்ணா இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அடடா சுத்தி போட கூட எங்க அண்ணியும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்களே சுத்தி போட்டுக்கோங்க ஜாக்கி உங்களுக்கு. தேங்க்யூ மகிழா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் பிரியாவும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, இந்த அண்ணா அப்படின்ட்டு நேற்று ஏதோ சைட் அடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இதே மாதிரி டக்குன்னு அவங்க வந்து நான் ஜாக்கி சார் வந்து அண்ணன்னு சொல்ல மாட்டேன்னு அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட் அவங்க? நான் வந்து ஏதோ பேசும்போது சொன்னேன் அண்ணா அப்படின்னு, அண்ணா வந்து அப்படின்ட்டேன். உடனே அவ சொன்னா டக்குன்னு, அண்ணாவா நான் சார் அண்ணான்னு சொல்லவே இல்லையே, நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். யூசுவலா அப்படி யாரும் டபக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அப்படி சொல்ல மாட்டாங்கன்ற. ஏன்னா எப்பயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது பேசும்போது டக்குன்னு இந்த மாதிரி வரும்போது அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து பொண்டாட்டிக்காரிங்க என்ன பண்ணுவாளுங்க, எல்லாத்தையும் வந்து அண்ணாவாக்கி விட்ருவாளுங்க. அந்த ஒரு இதுவும் இருக்குது. இப்போ அனிமல் படத்தில் வந்து உங்கள் அண்ணா கிட்ட அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அண்ணான்னு சொல்லி தான் அந்த சித்தி வந்து சொல்லும். அங்கே பாரு அந்த இவங்க ராஜேஷ் அண்ணா இருக்காங்க, அவங்ககிட்ட போய் இதெல்லாம் கூட அப்படின்னு சொல்லும். அவங்க சொல்லுவாங்க எதுக்கு நான் அண்ணாவை மாறணுன்ட்டு. அந்த மாதிரி கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்ல வரேன். சூப்பர். ஓகே. அண்ட் அண்ணா பை வாக்ஸ் ஆல் 3008 ஜாக்கி. அந்த வண்டி வந்து 56,000 பவுண்டு கிட்ட வரும் ஜாக்கி. அது அப்படியா? யார் சொல்லிருக்கா? புதுசு டிஜே தான், வேற யார் இந்த மாதிரி சொல்றாங்க? ஆமா, இப்ப ரீசன்ட்டா கார் வாங்கிருக்காங்களா அவங்க, she knows the rate நோ. அதே தான் சார், அந்த வாக்ஸ் ஆல் உங்களுக்கு பிடிக்கும்ங்கிறதுக்காக வாக்ஸ் ஆல் 3008 வாங்குங்களா? ஓஹோ, 3008 மாடல் வாங்குன்றாளா? ஆமா 3008 மாடல். அந்த வண்டியோட ரேட் நான் தான் 56,000 பவுண்டுங்கிறேனே. முதல்ல உன் புருஷன் வாங்க சொல்லு, அப்புறம் நான் வாங்குறேன். அதேதான். பாலை திருப்பி வந்துட்டியா?
டிடி சொல்லிருக்காங்க, இரும்பு ஜெட்டி பத்தி ஒரு தடவை சொன்னீங்க ஜாக்கி. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். மன்னர்கள் நிஜமா அப்படி இரும்பு ஜெட்டி செஞ்சு குயின்ஸுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்களாம் வாருக்கு போறப்ப. அது உண்மைமா? அது மாஸ்க் வந்து போட்டு இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த கதைகள்லாம் எனக்கு தெரியும். நான் சும்மாலாம் சொல்லல. அந்த மாதிரி இரும்பு ஜெட்டிலாம் போட்டு விட்டாங்க, அதெல்லாம் தெரியும். யாரு மகிழா வந்து நடுவில் வந்து அந்த இரும்பு ஜெட்டி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு ஏதோ லிங்க் ஏதோ அனுப்பிச்சிருந்தாவ. ஓகே. ஜெய்சீல் சொல்லிருக்காரு, சுதாமா கமெண்ட் படிச்சுட்டே சென்டர்ல போயிட்டு ஸ்நாக்ஸ் போயிட்டு இருக்கு போலன்ட்டு. இல்ல ஆர் கோல்டா சுதாமான்னு கேட்டிருக்காரு. கோல்டா ஜாக்கி நாக்கு கூட இருந்தா காமெடி பண்ணி சிரிச்சு ஆட்டோமேட்டிக்கா பாடி ஹீட் ஆயிடுமா. பட் முதல்ல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் குக்கர் வச்சிருந்தேன், அதுக்காக கிச்சன் போயிருந்தேன். அண்ட் கோல்டும் இல்லையா, வெதர் இங்க கொஞ்சம் கோல்டா இருக்கு இன்னைக்கு, பட் மத்தபடி ஐ அம் ஃபைன். ஓகே. அண்ட் ராஜி கார்த்திக் லதா எப்ப क्वेश्चन கேட்டிருக்கா, ஃபைட்ஸ் நடக்கும், பட் how many of us actually say sorry when it is our mistake? I know many just walk away without owning up அப்படின்றா. ஏன்னா எங்க வீட்ல நடந்ததுன்னா நான் தான் நிறைய சாரி கேட்பேன். தப்பு யார் பேர்ல இருந்தா, நம்ம பேர்ல இருந்தா சாரி இமிடியேட்டா கேட்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. என் சைடுல இருந்தா நான் கேட்டிருக்கேன். இதுல என்ன ஆயிடும்னா லதா எப்பா, ஒருவேளை என் சைடுல தப்பு இருந்து சண்டை ஆரம்பிச்சா கூட இவன் வாய் ஓவரா விட்டுருவான். அதுக்கப்புறம் அவனே கில்ட்டி ஆகி அவனே வந்து சாரி கேட்டுவான். சோ அதனால எனக்கு அந்த சான்ஸோ சாய்ஸோ கொடுக்கறது இல்லம்மா. ஓகே. விஷால் பாட்டு போட்டிருக்காரு, ரகசியமானது காதல், மிக ரகசியமானது காதல், முகவரி சொல்லாமல் முகம் தன்னை மறக்கும், ஒரு தலையாகவும் சுகம் அனுபவிக்கும், ரகசியமானது காதல், மிக சுவாரஸ்யமானது காதல். இப்படி ஒரு பாட்டு அருமையா இருக்கு ஜெக்கியானா. ஓகேவா? விஷால் சொல்லிருக்காப்ல, 2 girls from my college whom I don't bother but they thought me as a friend. In a recent get together I met them. I was overwhelmed like Mayalagan lady meeting Arvind Swamy after a long I was guilty அப்படின்னு சொல்லிருக்காப்ல. ஓகே, நைஸ். மகிழா வந்து என்ன சொல்லிருக்கா, அந்த ஹீரோயின் ஐஸ் அழகா இருக்குமா, கடைசியில பெட்டியில முடி சாவடிச்சிருவானுங்க, கண்ணு திறந்தே இருக்குமா. எந்த படம் பட்டு? அதான் அந்த இது உன்னில் நீ. அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி வந்து அந்த படம் கொஞ்ச நாள் கழிச்சு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சு அந்த பொண்ணு. அந்த கார்த்திக் கூட நடிச்சு அந்த பொண்ணு, அந்த உன்னை தொட்டு அந்த இது. ஓகே, சாரி. ஒரு நிமிஷம். பிரியா விக்ரம் சொல்லிருக்கா, லைஃப் இஸ் so short. My mom died in a road accident. After her death, any fight is not worth I used to feel. Unless it's for solution and but that much quiet nature also people hurt so much. உண்மை. சூப்பர், உண்மைதான். ஓகேவா? அதுதான் சாரினா அது அந்த இன்னொரு ஒரு கார் பேரு ஜாக்கி, பிஜியாட் 3008. அதேதான், நானும் அததான் பாத்துட்டேன். நீ தப்பா சொல்லிருக்கேன்னு தெரியும். ஜோன்ஸ் கிட்ட போய் கேட்டு வந்திருப்பாங்க. ஆமா, இல்ல ஜோன்ஸ் இங்க இருந்தே சொல்லிருந்திருப்பாப்ல. இல்லன்னா வேக்ஸால் 3008 பிஜியாட் 3008 தான். ஆனா ரேட் வந்து ஜாக்கி 56,000 பவுண்டு. அந்த பிஜோட் வந்து நம்மளுக்கு வந்து இதுல ஷோகேஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்பான் தெரியுமா, பிஜோட்டும் ஷோகேஸும் மிங்கிளாகி போடுறேன்ட்ட. அந்த கார் ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலி. வேக்ஸால் தான் வந்து இருக்கிறதுல வந்து நம்ம ஊர்ல இங்க எப்படி மாறுதியோ அங்க அது மாதிரி வேக்ஸால். அது வேக்ஸால் வந்து நல்லா பின்னாடி நல்லா பூட் ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கும். அதனால அந்த கார், ஏன்னா அந்த ஊரை பொறுத்தவரையிலும் ஏதாவது வாங்கின்னு போறதுக்கு வர்றதுக்கு பெருசா தான் வச்சுக்கணும். அதுதான் மேட்ரு. அதே ஓகே. அண்ட் என்ன லாஜிக் ஜாக்கி சார், ஜட்டி இரும்புனா கழட்ட முடியாதான்னு கேட்டிருக்காப்ல விஷால். முடியாது, ஏன்னா அவங்க அது மாதிரி தான் வந்து போட்டு லாக் பண்ணிட்டு போருக்கு போயிட்டு வருவானுங்க. அப்புறம் அதை வந்து அறத்தை வச்சு அறுத்து போடுறதுன்னு வச்சுக்க. பட் அந்த பூட்டை வந்து அவுத்தா மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரி பைத்தியகாரத்தனங்கள்லாம் அதனுடைய அதான் நம்ம இன்னைக்கு அது மாதிரிலாம் தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும். பட் அப்போ செயல்படுத்தி இருந்தாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே.
ஜெய்சீல் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கினா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அட்வைஸ் சொல்லுங்க. சுதாமா யூ2 அப்படின்னு இருக்காரு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா புரியல, எனக்கு தெரியல. எனக்கு ஒருவேளை புரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். எல்லாத்தையுமே டெபிட்ல மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தா போதும். அதுவே வந்து வில் கிவ் அ மோர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் rather than getting in credit. ஏன்னா கிரெடிட்ல வாங்கி அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து இருப்போமான்னு தெரியல. சம்டைம்ஸ் we miss to do that. ஸோ மோர் ஆர் லெஸ் உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய திங்ஸை வந்து டெபிட்ல மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கணும். கிரெடிட் எடுத்தீங்க அப்படின்னா அதையுமே வந்து எப்படின்னா லைக் டு யூட்டிலைஸ் தட், அந்த ஆஃபரோ இல்ல அதுல வர்ற விஷயங்களையோ யூட்டிலைஸ் பண்றதுங்க. ஏன்னா எதுவுமே நமக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மைட் பி. உங்களுக்கு அந்த மாதிரி வேற ஏதாவது தாட் ப்ராசஸ் இருக்கா ஜாக்கி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு? எனக்கு இதுல எதுவும் ஐடியா அப்படியே ஒரு மாதிரி ஓகே பிளாங்கா இருக்கு. ஏன்னா ஜாக்கியோடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னன்னா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதனால அவங்க ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. பட் இப்ப அவங்களுக்கு அவங்க மேபி பிளாங்கா இருக்காங்க. ஜாக்கி சொல்ற அட்வைஸ்லாம் ரொம்ப டக் டக்குன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஓ ஆமா இல்ல இதை பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரேரா சொல்லுவாங்க, அதுதான் பிரச்சனை. அண்ட் ஜிஜே வந்து சொல்லியிருக்கா, நார்மலா ஒரு டாபிக் ப்ரெஷரா மாதிரி ஃபைட் மோட சேஞ்ச் பண்ணியாச்சாம். பேசுற மாதிரி நீ ப்ரெஷர் எல்லாம் போடுற பாரு. அதாவது நார்மலா ஒரு டாபிக் பேசுற மாதிரி ஃபைட் மோட வந்து சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொல்றா. போய் என்ன பண்ணாங்க, காரை பத்தி ஜாக்கி என்ன கேக்குறாங்கன்னு சொல்லி போய் ஏதாவது பேசி விட்டு அப்படியே டப்புன்னு அப்படியே அந்த இலகுவாக்கிட்டு வந்துட்டான் சண்டே. தட்ஸ் ஆல். ஓகே 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 அண்டர்ஸ்டுட். மகிழா கேட்டிருக்கா, ஒருத்தருக்கு மட்டும் சமைக்க கடுப்பா இருக்கா அண்ணின்னு கேட்டிருக்கா. ஆஹா இல்ல மகிழா, நான் அப்படி கிடையாது. நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் இப்போ நல்லாவே செஞ்சு சாப்பிடுவேன். ஆக்சுவலி சொல்லு. நான் வந்து இல்ல நான் வந்து இன்ட்ரோவர்ட்னா என் பொண்ணு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ இன்ட்ரோவர்ட் கிடையாது, யூ ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட், யூ டாக் டு மெனி பீப்புள் அப்படின்னு. யூ டாக் லைக் தட். அதனால் யூ ஆர் நாட் இன்ட்ரோவர்ட், யூ ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட். பட் ஐ நோ மை செல்ஃப், ஐ எம் இன்ட்ரோவர்ட், ஐ எம் சூஸ் இட். ஆனால் என்னென்னா, நீங்கள் என்னை தனியாக இருக்க சொன்னீங்கன்னா நான் ரொம்ப தனியாக இருப்பேன். அது ஒரு ஏன்னா அது மாதிரி நான் நிறைய பழக்கப்பட்டிருக்கேன். அதே தான் சுதாகும். சுதா வந்து அதே மாதிரி தனியாக இருக்க சொன்னால் தனியாக இருப்பாள். டிஸ்டர்ப்டே இல்லாமல் இருக்கணும்னா அப்படியே இருப்பாள். அழகாக சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே என்ஜாய். அதில் யாராவது ஒருத்தவங்க வந்து பேசும்போது தான் வந்து ஐயோ இப்போ இவங்க வராங்களே, இப்போ இவங்ககிட்ட என்ன பேசுறது, என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பதட்டம்லாம் இருக்கும். தனியாக இருக்க சொன்னால் தாராளமாக தனியாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு ஆளுக்கு சமைக்கிறது எல்லாம் பக்காவாக செய்வாள். அழகாக என்ஜாய் பண்ணுவாள். ஆமாம், நர்வஸாக செய்வாள். அதுதான் மேட்ரு. அதனால் நீ வந்து இந்த இதுக்கு எப்பயுமே ஒரு தாட் ஒன்று இருக்கும் இந்த இவளுக்கு, மகிழாவுக்கு. அவ வந்து வங்காளக்கடலே அவ ஒன்னாக்க விடலை எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் வந்து மகிழாவுக்கு இருக்கும். அதை ஒன்று ஒன்றா கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் நான் இது பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறது. அதுதான் எனக்கு நீங்கள் வந்து நீங்களாக வந்து பேசுனீங்கன்னா நான் பேசுவேன், நீங்கள் பேசலைன்னா நான் பேசவே மாட்டேன். அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, ரொம்ப இதுவாக இருப்பேன், தனியாக இருப்பேன். அதே நேரத்தில் படம் பார்ப்பேன் கேட்டால் அதுவும் கிடையாது. அதுதான் மேட்ரு. அப்படியே போயிட்டுருக்கோம், அப்படியே ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிப்பேன், அப்படியே போவோம். அப்படியே போகும்போது படமும் பார்க்கறதுக்கு மூடும் இருக்காது. அது மாதிரி. சொல்லுங்க அடுத்தது. அடுத்து வந்து என்னன்னா, டிவி சொல்லிருக்காங்க, நோட் புக் 2019 ஹிந்தி மூவி பாருங்க ஜாக்கி, டைம் கிடைக்கிறப்ப. அன்னைக்கு ரிவ்யூ. ஓ ஓகே. அன்னைக்கு ரிவ்யூ வீடியோல சொன்னேன் பாக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பா பாருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா டிடி, நீங்க அனுப்புறது அந்த நேரத்துக்கு அது கிடைச்சுன்னா நான் பார்த்துருவேன். இது எல்லாம் வந்து ரொட்டீனா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்து என் வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும்போது டிடி சொன்னாங்கல்ல, அது என்னவோ படம் இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நெட்டு பிரச்சனைலாம் கொஞ்சம் நிறைய இருக்கணும், என்னால் இப்போ படம்லாம் வந்து பார்க்க முடியாது. அதுக்கான மூடே இருக்காது. காலையில் எழுந்து இப்படி போகிறது வர்றது அந்த மாதிரி இப்போ எல்லாம் ஓரளவு இதாக இருக்கும்போது தான் நான் படமே பார்ப்பேன்.
சில நேரத்தில் அங்கேயே கூட நான் வந்து அப்படியே உட்காந்துருப்பேன். அப்படி போகும் மைண்டு. சொல்லுங்கள். ஓகே. அண்ட் நிறைய லேட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. டிடி கேட்டிருக்காங்க, ஏதோ JFWங்கிற சேனல்ல வந்து ஹே லீலான்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். 2 எபிசோட்ஸ் தான் வந்திருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா, உங்களை வந்து டைம் கிடைச்சா பார்க்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பிடிக்குமா? ஹே லீலா. ஓகே. அண்ட் ஆல்சோ அதே மாதிரி வந்து அவங்க இன்னொரு சேனல் விஜே சித்து சேனல் செக்மெண்ட் வீலாக்ஸ் சேனல் பாப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் மோஸ்ட்லி நிறைய யூடியூப் சேனல்ஸ் நான் பார்க்கவே மாட்டேன். காரணம் என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, படம் பார்த்துட்டு வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ், இப்போ யூடியூப் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் படத்தை பற்றி நான் வந்து டிஸ்கஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அது இன்னும் அவங்க தாட்டை நம்ம வந்து நாம் பேசுகிற மாதிரி இன்னும் அவங்க ஏதாவது ஒரு சொன்னால் அது மைண்டில் இருக்கும். அதனால் நான் வந்து பிளாங்காக போயிட்டு தான் நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவேன். அதே மாதிரி சப்போஸ் தவிர்க்க முடியாமல் நம்ம எல்லாருமே ஒரு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற எந்த பாயிண்ட்டுமே என் இதில் வரவே வராது மோஸ்ட்லி. அதே மாதிரி அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு வந்தால் கூட நான் எனக்கு இங்கே என்ன பிடிச்சதோ அதுதான் நான் வந்து ஸ்க்ரீனில் பேசுவேன். அது 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 ஒரு காரணம் தெரில. பட் ஆனால் டிடி வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸு, படங்கள், ஒரு மூவி பஃபாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு டிடி நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கு வந்து அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா, லிங்க்லாம் அனுப்புனீங்கன்னா பார்ப்பேன் நான். அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் நீங்கள் அப்படி அனுப்புறீங்க போது எனக்கு வந்து அது என்ன சொல் போர் அடிக்கும் போது இப்போ ஏதோ அவங்க அனுப்பிச்சிருந்தாங்களா, அதில் ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்பேன் நான். அந்த லிங்க் அப்படி கிளிக் பண்ணி பார்ப்பேன். அதுதான். சூப்பர் சொல்லுங்கள். அண்ட் கேலக்டிக் வைப்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2018 ட்ரிவாண்ட்ரம் மை லோன்லினஸ் ஒன்லி யூ வேர் வித் மீ இன் த ரூம் ஜாக்கி சுதா பிக் பாஸ் ரிவ்யூவா ஐ நெவர் கமெண்டட் இன் யுவர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் கமெண்ட் பண்ணீங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் ஆல். அதேதான், அவ்வளவுதான். அண்ட் இவர் வந்து ஜாக்கினா சுத்தமா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எங்க பண்ணுவீங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவு வாங்குவீங்க ஜாக்கி அண்ணா, எங்க எல்லாம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் ஜாக்கினான்னு கேட்டிருக்காங்க. இல்ல கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நாங்க வந்து ஏதோ அந்த பவுண்ட்ல எடுத்து வந்து அப்படியே வந்து அந்த பர்ஸ் எடுத்து அதுல இருந்து அப்படியே கட்ட எடுத்து வச்சு இந்தியன் ருப்பி மாத்தி அந்த அளவு ஒர்த்து இல்ல பாசு, அந்த அளவு ஒர்த்து கிடையாது. ஆமா. அண்ட் கேலக்டிஸ் சொல்லிருக்காங்க, பட் டுடே என்னமோ பேசணும் சைலண்டா ஒன் சைடா உங்க சேனல் ரசிகனா பேசுங்க. ஓகே அதாவது ஏன் வந்து மனித இனம் மட்டும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சர்வைவல் ஆகிட்டு இருக்கோம்னா, த ஒன்லி கம்யூனிகேஷன்ஸ். மற்ற எந்த விலங்கும் கம்யூனிகேட் பண்ணதே கிடையாது. கம்யூனிகேட்னா நாம மட்டும்தான் வந்து உரையாடல் மூலமாக நிறைய தவறுகளை திருத்தி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம இருக்கிறதுக்கு காரணம் உரையாடல் தான். ஸோ அதனால் பேசுங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களை யாருன்னு யாருக்குமே தெரியாது, உங்கள் முகத்தை நீங்கள் காமிக்க போகிறதில்ல, ஒரு கமெண்ட்டை தான் நீங்கள் போட போகிறீங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு தடைகள், தயக்கங்கள்? அவ்வளோதான். ஸோ அதனால் பேசுங்க. ஓகே. அண்ட் அதுவுமே நாளைக்கான டாபிக் அவங்க சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது நாளைக்கான டாபிக் என்னன்னா, என்ன ரொம்ப ரெக்ரெட் பண்றீங்க லைஃப்ல, நீங்க எந்த விஷயத்த மோஸ்ட் ரெக்ரெட் இன் யுவர் லைஃப். உதாரணத்திற்கு அல்லது மிஸ்டு மொமெண்ட்ஸ். அவங்க என்னன்னா, அவங்க வந்து ஒரு 1 மினிட்ல வந்து லைஃப்ல வந்து ஐடில வந்து உள்ள நுழையறதுக்கான விஷயங்களை மிஸ் பண்ணிட்டாங்களாம். அண்ட் மூவ் டு அப்ராட் ஆல்சோ. இப்ப நல்ல பொசிஷன்ல தான் இருக்கேன், பட் ஆனா அப்ராட்ல இல்ல அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெக்ரெட் வந்து வருஷம் நொடிக்கு நொடி மாறிட்டே இருக்கும் கேலக்டிக் வைப்ஸ். பிகாஸ் ஏன்னா நீங்கள் 10 வயசில் உங்களுக்கு வந்து என்ன ரெக்ரெட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோம்புப்படி சாப்பாடு ஐட்டங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வேணுன்றத, வேறு எங்கேயாவது ஒரு விஷயத்தில் அன்றைக்கி அப்பா ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகும்போது ஏதோ கோச்சிக்கிட்டோம், நம்ம போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு ப்ரியாரிட்டி வந்து நிற்கும். ஓகே. ஸோ பேசலாம் சொல்கிறேன். ஆனால் ஒன்று சாய்ஸ் இதெல்லாம் வந்து எப்போயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படத்தான் செய்யணும். தட்ஸ் ஆல். அது உங்கள் ஃபீல் புரியுது. ஏன்னா உங்கள் பொசிஷனில் இருக்கவங்க அப்ராடில் இருப்பாங்க, இதை விட டபுள் மடங்கு சேலரி இருப்பாங்க, இன்னும் பீஸ்ஃபுல்லான லைஃப். இன்னும் எல்லாத்த விட ஒர்க்கு கல்ச்சர் அப்ராடில் வந்து ஒர்க் கல்ச்சர் வந்து நம்ம ஊரில் மாதிரி வந்து புழிலாம் புழிய மாட்டாங்க. 7 hours அப்படின்னா அந்த 7 hours. சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அலோடு. அதே மாதிரி அங்கே ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக எடுத்துக்குவாங்க. இங்கே வந்து என்னவாக இருந்தால் என்ன, போனோமா நாளைக்கு செத்துப்போ, இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து செத்துப்போன்ற மாதிரி தான் இங்கே இருக்கும். தட்ஸ் ஆல்.
அண்ட் ஒரு நிமிஷம் ஓகே. குட் டு சி யூன்ட்டு இவ மீனாட்சி. நான் இப்ப பாடலான்னு வந்தேன் ஜாக்கி, அப்படியே யோசிச்சதுக்கு மீனம்மா அப்படின்னு பாடலாம்லாம் நினைச்சேன். டக்கு நீங்க மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகம் அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. உடனே வந்துருங்க. மகிழா கண்ணன் வந்து வெயிட்டிங் ஃபார் கூலி மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. டிடி வந்து ஷியோர் ஜாக்கி, எஸ் ஐ அம் a மூவி பஃபா டிடி. சூப்பர் சூப்பர். மூவி பஃபுன்னு தான் எல்லாமே நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் மூவியும் பேச மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, அப்படி போயிடுவாங்க. அதனால் நீங்களாவது கண்டினியூ பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். சாரி, ஜெய்சில் வந்து சொல்லியிருக்காப்ல, ஜாக்கி நான் யூகேல ஜேம்ஸ் பாண்ட் பிரான்சைஸ்க்கு மட்டும் தான் பட்ஜெட் கொடுக்கறாங்க. அதர் மூவிஸ் நார்மல் பட்ஜெட் ஸ்லோவா இருக்கு. நம்ம மூவி எல்லாம் அவங்க போட்ட பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு அப்படின்னு இருக்காங்க. உண்மை. ஜெய்சில் சிரிச்சு வச்சிருக்காரு. தட்ஸ் இட் ஜாக்கி, இதான் கமெண்ட்கள். நாமளுமே ஒரு மணி நேரம் ஆத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நாமளும் விடைபெறக்கூடிய நேரத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த சாங் ஒன்று, கண்களால் கைது செய்யணும் ஒரு படம். அந்த படம் வந்து பெருசாக ஃபேமஸாக இல்லை. அது வந்து பாரதியோட இயக்கத்தில் வந்தது. அதில் வந்து ஒரு சாங், அது ரொம்ப ஃபேமஸ் இல்லை. அந்த பாட்டை யாருமே எனக்கு தெரிஞ்சு இது வரையிலும் பெரிய ஷோஸில் யாருமே பாடல. ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஹரிணி பாடினது, ஜான்சன் அண்ட் ஹரிணி பாடினது. தீக்குருவி தேன்கனியை தீங்கைகளில் துயிஞ்சுவேன தீப்பொழில் தீண்டுகிறாய் தந்திரனே தீக்குருவி. அந்த சாங்கு, இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த பாட்டை நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டாக ஒரு சாங் அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஃபேமஸ் இல்லாத ஒரு சாங் இது. ஆனால் இந்த பாட்டு நீங்கள் கேளுங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை பாடவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பாட்டு இது. பூமந்திர தீதுண்டிராய் தீனை தீனதில் தேடுகிறாய் தந்திரா தீக்குருவி தேன்கனியை தீக்கைகளை தீஞ்சுவையனை தீப்பொழில் தீண்டுகிறாய் தந்திரனை தீக்குருவி தீங்கனியனை தீக்கைகள் தீஞ்சுவையனை தீப்பொழில் தீண்டுகிறாய் நந்திதா பூமந்திரம் உண்டுகிறாய் தீனை தீனதில் தேடுகிறாய் தந்திரா. ஓகே. ஆனந்தி வந்து கூத்து முடிவுக்கு வருகின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. மகிழா வந்து கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, நடிகர் சூர்யா மேலே இவ்வளவு வன்மம் எதனால் வருதுன்னா, ஏன்னா அவர் படிக்க வைக்கிறாரு. ஏன்னா கல்வியே வந்து கொடுக்க கூடாது அப்படின்ட்டு நாங்க மட்டும் தான் படிக்கிறது அப்படின்னு சொன்ன ஒரு குரூப்பு கல்வியை வந்து ஒருத்தன் வந்து கொடுக்குறான் அப்படின்னும் போது அது அவன் மேலே வந்து ஏகப்பட்ட, அதான் உடனே எல்லாருமே பதறதுக்கு காரணம் வந்து அவரு தான் செஞ்சாரா, எவ்வளோ பேர் பத்திரிலாம் அவங்களாம் இவ்வளோ மோசமான சிந்தனையாளர்களான்னு, இவங்களாம் எப்படி மனுஷங்களாக இருந்துக்கிறானுன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதான் வேற ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, பெரியாரை பற்றி யார் பேசினாலும் அவங்க மாதிரி உழுந்து பொருளுவாங்க. அதனால தான் அது வந்து அதான் படிப்பை வந்து நீ எப்படி பொண்ணு இல்லை 51 டாக்டர்னா அந்த இடத்துக்கு நம்ம பசங்க போயிருப்பாங்களே, இவங்க வந்து அடிச்சிட்டாங்களே, அந்த மாதிரி தான் அவர்களுடைய அடிப்படையான அறமே அங்கே. அதுதான் தட்ஸ் ஆல். அதே மாதிரிதான் தீக்குருவி சாங்கா அப்படின்னு கேட்டுட்டு விஷால் சொல்லியிருக்காப்ல. சொன்னாலும் கேட்பதில்லை கூட ரொம்ப நல்லா இருக்கும். சொன்னாலும் கேட்பதில்லை கண்ணி மனது நிறைய பாட்டு இருக்கு. ஒன்று அறிமுகப்படுத்தும். உன்னிகிருஷ்ணன் சாங் அது. என்ன பண்ணுறீங்க? பராசக்தி வந்து வணக்கம் சொல்லிருக்காங்க. ஐ நோ லைவ் முடிவுக்கு வருகிறது, நான் ஆரம்பத்தில இருந்து கேட்கிறேன் இருக்காங்க. தேங்க்யூ பராசக்தி. அண்ட் டிடி சொல்லிருக்காங்க, கண்டிப்பா உங்க கூட கண்டினியூவா டச்ல இருப்பேன் ஜாக்கி. உங்களுக்கு சொல்லவே வேணாம், நீங்க இருந்து காமிங்க.
நீங்கள் இருந்து காமிங்க. இந்த 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 வெட்டி ஜம்பம் வீராவேசம் இதெல்லாம் வேணாம். அதை அப்படியே விடுங்க, இருந்து காமிங்க போதும். தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் இது வந்து தீக்குருவி சாங் செமையா இருக்கும்ன்றது அவங்களுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. And Priya Vikram சொல்லிருக்கா, I regret that I quit my job after my second child because I had to move to where my family was and no support. But I should stay strong for my career. I would have had bigger growth now அப்படின்னு சொல்லிட்டு வருத்தங்களை போட்டிருக்கா. இட்ஸ் ஓகே. ஜாக்கி இப்போ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு டைலாக் சொன்ன மாதிரி தான் பிரியா, எதுவுமே காலம், அது என்ன ஜாக்கி சொன்னீங்க, லைக் இட்ஸ் நாட், தேர் இஸ் நோ எண்ட், இப்பவுமே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னீங்கல்ல. இப்போதும் குறைந்து என்னது, இப்போதும் குறைஞ்சில்ல, இப்ப ஆரம்பிச்சா கூட இலக்குகளை அடையலாம் அப்படின்றதுதான். இப்பயும் ஒண்ணு கெட்டு போயில்ல, இப்ப ஆரம்பிச்சா கூட இலக்குகளை அடையலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஓகே. அண்ட் ஜெய்சில் சொல்லிருக்காப்ல, ஜாக்கி நான் ஷேக்ஸ்பியர் ஹவுஸ் டூர் போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க, பட் இன்னும் அப்டேட் பண்ணல ஜாக்கி நான் சொல்றேன். ஆக்சுவலி இந்த ஊருக்கு வர்றதுக்கு அப்போ வந்து ஒரு வீட்டுல இருந்து கிளம்பி சென்னை வர்ற வரையும் ஒரு சின்ன வீலாக் மாதிரி பண்ணணும். நானும் யானையும் வர்றதை வந்து பண்ணேன், வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இன்னமும் அதை எடிட் பண்ணல. சரி, எனக்கு அது எப்படி, எனக்கு நானே எல்லாமே செய்யணுன்ற மாதிரி சம்டைம்ஸ் எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. சப்போர்ட்டிவாக யாருமே நிறைய இடத்துல இருக்காது. ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு இருந்தால் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் நிற்கிறதுக்கோ தெரில. நீங்கள் கேட்குறதெல்லாம் ஓகே, ஆனால் நான் ஒரே ஆளே எல்லாத்தையும் செய்ய முடியல. நிறைய வேலைகள், நிறைய விஷயங்கள் போகும்போது எதுக்கு. ஆனால் தொடர்ந்து இந்த சேனல்லையாவது வந்து ஒழுங்காக ஒரு விஷயம் பண்ணுறோம். ஜாக்கி சினிமாஸை இப்போ வாரம் ஏதோ ஒரு படமாவது போடுறோம் அப்படின்றது தான் ஒரு ஹாப்பினஸ். மற்றபடி வந்து தெரில, டைம் இல்லை, மூடு இல்லை. டைம் இருந்தாலும் மூடு இல்லை. ஐ வாண்ட் டு ரெஃப்ரெஷ் மை செல்ஃப், ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் டிடி சொல்லியிருக்காங்க, ஆஹா தமிழம்மா சாங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்துல வரும்ல, ஏஜுக்கு கனவுகள் இல்லையடி. ஓகே. அண்ட் விஷால் சொல்லியிருக்காப்ல, ஜோசப் விஜய்னு சொல்லுவாங்க, ஜோதிகா தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலும் ரெனோவேட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு கடிச்சாங்க. இவங்க ஃப்ரீ பிஆர், ஜாக்கி சார் வேற, பிஆர் எக்ஸ்பென்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. And Priya Vikram போட்டிருக்கா, yeah, love that song. Also அழகிய சிண்ட்ரெல்லா song in that movie. பட் தீக்குருவி வந்து வேற லெவல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அந்த பாட்டு வந்து நீங்க அந்த சாங் ரொம்ப கஷ்டமான சாங். அந்த சாங் வந்து மோஸ்ட்லி எந்த சரிகமா போவோ எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு நான் கேட்கவே இல்லை. அதனால அந்த சாங் வந்து சரி நம்மளா சொல்லுவோம், நம்ம இந்த மாதிரி ஒரு சொல்றப்ப ஒரு 4 பேர் கேட்பாங்கல்ல, அதை கேட்கும்போது. ஓகே. அண்ட் டிடி வந்து கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்க சொன்னீங்கல்ல அந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்க. கார்த்திக் உத்தா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காப்ல லைவ்ல, அவரும் ஆமா அதுவும் அவரே தான், அவரும் அதே தான் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஓகே, தட்ஸ் இட். முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஜாக்கி. வேற ஒரு விஷயங்கள் இல்ல, நீங்க முடிச்சிடலாம். கன்க்ளூஷன்ஸ், வாட் இஸ் தி கன்க்ளூஷன் அபௌட் இட்னா? சாரி, லைவ் முடிய போகுது ஜாக்கினா, சுதாமா டேக் ரெஸ்ட், குட் நைட் அப்படின்ட்டு ஜெய்சில். கணவன் தன் சிநேகிதர்களுக்கு அதிக கவனம் அக்கறை கொடுக்கும் பொழுது அழுது சண்டை போட்டிருக்கிறேன். சில நேரம் நினைக்க சிரிப்பாக இருக்கும். 36 இயர்ஸ் மேரிட் லைஃப், அதற்கு முன் 15 இயர்ஸ் அவரை தெரியும். ஓகே, பாருங்க அவங்களுடைய அந்த இன்செக்யூர் ஃபீலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் சுதா அண்ட் ப்ரோ, அக்ரீட் அப்படின்னு. ரைட். எனிவே, வாட் இஸ் த கன்க்ளூஷன்னா, சண்டைகள், சச்சரவுகள் இது வந்து புலவர்களுக்குள் சகஜமாக கணவன் மனைவிக்குள்ள சகஜம்தான். ஆனால் அந்த சண்டையினுடைய நீட்சிக்கல் இரவு 10 மணிக்கு மேலே அது தொடரக்கூடாது என்பதே என்னுடைய ஒரே இது. நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, கட்சிக்கோங்க, நைட்டு 10 o'clock அது வந்து தொடரக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய பாலப்பாடமாகவும் நம்ம நிறைய வாட்டி சொல்கிற விஷயமும். பட் இதுதான் மை கன்க்ளூஷன்ஸ். டெல் மீ யுவர் கன்க்ளூஷன்ஸ், வாய்ஸ் ஓவர். இல்ல சேம், சண்டை வராமலாம் இருக்கவே இருக்காது. டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன்ங்கிறத விட
யார்கிட்ட அப்புறம் வந்து போய் நம்மளோட ஒப்பீனியனையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் பேசி டிஸ்கஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒன்லி வித் வெரி க்ளோஸ்டு ஒன், ரைட்? அப்படி இருக்கும்பொழுது அது பேசும்பொழுது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுதோ இல்ல அதையே நம்ம சண்டைன்னு எடுத்துக்கணும்னு கூட நான் நிறைய நேரங்கள் எடுப்பேன். ரொம்ப ஒரு மாதிரி வலுவான ஒரு ஆர்குமெண்டா கூட எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யோசிச்சு நான் நிறைய நேரங்கள்ல பல சண்டைகளை தவிர்த்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, திஸ் இஸ் த கன்க்ளூஷன்ஸ். லைக் பண்ண, கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி அன்பு இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி அன்பும். ஸோ நாளை மீண்டும் வேறொரு எபிசோடில் வேறொரு டாப்பிக்கில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப். ஸோ வி வர் சைன் ஆஃப் அப்படின்ட்டு ஜெய்சன் சொல்லியிருக்காப்புல. எனிவே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், குட் டே டு ஆல்.